போலாமா? போலாங்க. இங்க பாரு, முதல் நாள் ஆபீஸ் போற ஆதி அண்ணா கம்பெனி தானேன்னு ஓபி அடிக்க கூடாது. அவர் வீட்டுல பேசுற மாதிரி ஆபீஸ்ல இருக்க மாட்டாரு, பாத்துக்கோ. அதெல்லாம் என் வேலையை நான் கரெக்டா பாப்பேங்க. என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் என்ன இன்டர்வியூ வச்சு தானே செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன, நான் எப்படி அங்க போய் ஓபி அடிப்பேன்? இல்ல, நீ அப்படி இருக்க மாட்ட. நீ பொறுப்பான பொண்ணுதான். இருந்தாலும் நான் என் கடமைக்கு சொல்லிக்கிறேன். ஆதி அண்ணா வேலை விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அங்கெல்லாம் நீ என்னோட ஒய்ஃப்லாம் பார்க்க மாட்டாரு, பாத்துக்கோ. ஐயோ, காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. என்ன அர்ஜுன், வேலைக்கு கிளம்பிட்டா போலயே? ஆமா மீனா, அதான் அம்மாவுக்கு சரியாயிடுச்சு, நல்லதான் நடக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவ வீட்டுல என்ன பண்ண போறா? பத்தாவதுக்கு சரஸ்வதி அம்மாவையும் வர சொல்லியாச்சு. இனி வீட்டுல எந்த வேலையும் இருக்காது. இவளும் ஃப்ரீயா ஆபீஸ் போலாம். சரி சரி. இருந்தாலும் இவ வேலைக்கு போகணும்னு நம்ம வீட்டுல என்ன அவசியம் வந்துச்சு சொல்லு? இவ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஏதாவது இருக்கா என்ன? நீ வேலைக்கு போற, அப்பாவும் வேலைக்கு போறாவ. பத்தா குறைக்கு சொந்தமா வீடு இருக்கு, சொந்தமா நிலம் இருக்கு. இதை தாண்டி நம்மளுக்கு என்ன பண தேவை வந்துட போகுதுன்னு இப்ப இவ வேலைக்கு போறா. என்ன எடுத்துக்கோ, நானும் தான் படிச்சேன். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி குடும்பம்னு இல்ல. எனக்கு குடும்பம் தான் முக்கியம்னு நினைச்சதுனால தான் வேலைக்கு போகாம குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். மத்தவங்க மாதிரியா? குடும்பத்தை பத்தி என்ன அக்கறை? காலையில எழுந்து நல்லா மேக்கப் போட்டுட்டு மினிக்கிட்டு போக வேண்டியது. இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு பண்ற வேலையா சொல்லு? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. மீனா நிறுத்து. ஏன் குடும்ப பொண்ணு யாரும் வேலைக்கு போக மாட்டாங்களா என்ன? போவாவ அர்ஜுன். குடும்ப கஷ்டம் பண தேவை இருந்தா போவாவ. இல்லனா புருஷனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு பிள்ளைகளை பாத்துக்கிட்டு தானே வீட்டுல இருப்பாவ. இவ என்னடானா எதுக்கு போறானே தெரியாம பைய தூக்கிட்டு போறா. ஹேய், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அவ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பொம்பளைனா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு புள்ள குட்டியை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? ஏன் அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்காது, கனவு இருக்காது? அதை நோக்கி அவ போறா. உனக்கு என்ன வந்துச்சு? உன்னை யாரு வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா? நீ வேலைக்கு போவ சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்கா. கேட்டா குடும்பத்தை பாத்துக்கிறாளாம். என்ன அர்ஜுன், பொண்டாட்டிக்காக இவ்ளோ வாய் நீளுது உனக்கு? நான் உன் அக்கா, மறந்துடாத. நீ பேசுற பேச்சு ஒன்றும் சரி கிடையாது, பாத்துக்கோ. அக்கானா அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும். வந்தியா 4 நாள் இருந்தியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க உக்காந்துக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கா. உன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கா? அர்ஜுன், பார்த்து பேசுங்க. என்னத்த பார்த்து பேசணும்? இவ பண்றதுக்கு தான் நான் திருப்பி பேசுறேன். வந்தியா சாப்பிட்டியா உன் வேலைனோ அதை மட்டும் பாத்தியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இவ விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, சொல்லிட்டேன். சத்யா வா போலாம். சரிங்க. இவ வந்ததுல இருந்து இவ இப்படிதான் வாய் அடிச்சிட்டு இருக்கான். பொண்டாட்டிய தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். இந்த வீட்டுல நான் வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் கொடுக்கணுமா? இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இதே தொல்லையா போச்சு. இது அம்மா வீடு. நான் வருவேன் போவேன். அவனுக்கு என்ன வந்துச்சு? இப்படிலாம் சொல்லிட்டா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன். அம்மாவோட நகையெல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு கொடுக்கலான்னு பாக்குறானா? நடக்கவே நடக்காது. அம்மாவோட எல்லா நகையும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது அம்மா கிட்ட இருந்து எப்படி வாங்க முடியுமோ அந்த முறையில நான் வாங்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன். மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தே. தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். இனிமே டெய்லி மார்னிங் நானே கொண்டு போய் உன்னை ஆஃபீஸில் விட்டுடுறேன். ரிட்டர்ன் வரும்போது மட்டும் நீ ஏன் வந்துடுறியா? சரிங்க. என்னால் வர முடிஞ்சதுன்னா ரிட்டர்ன் வரும்போது கூட்டுக்கிறேன். சப்போஸ் லேட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நீ பஸ் பிடிச்சி வந்துரு. சரி, நான் தனியாவே போய் பழகிக்கிறேன். இங்க ஒரு 2 நாள் கூட்டி வந்து விடுங்க. அதுக்கப்புறம் நான் பஸ் பார்த்து பஸ்ல போயிட்டு வந்துடுறேன். இல்லை வேண்டாம்.
தினம் பஸ்ல போனோன்னா கஷ்டம். மார்னிங் நான் காலையில கிளம்பி உன்னை கூட்டு வந்து விட்டுடுறேன். ஈவினிங் மட்டும் பார்த்து வந்துரு. சரி. ஏங்க சொல்லுங்க. நான் வீட்டை பார்த்துக்காம வேலைக்கு போகிறேன்னு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? ஹே, நீ வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ வீட்லயே இரு, வேலைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா வேலைக்கு போ. இதுல நான் முடிவு பண்ண என்ன இருக்கு சொல்லு? இங்க பாருங்க மேடம், பொம்பளைங்க அடுப்படியிலேயே கிடக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும்ன்றதுலாம் அந்த காலம். இந்த காலத்துல 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். 2 பேருமே வேலைக்கு போகலாம், 2 பேருமே வீட்டு வேலை செய்யலாம். அதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஃபேமிலியா இருக்கும். இப்போ நம்ம 2 பேருமே வேலைக்கு போறோம்னா வீட்டுக்கு வரும்போது 2 பேருக்குமே டயர்டா தான் இருக்கும். அப்போ 2 பேரோட வேலையும் 2 பேரும் சேர்ந்து செய்யணும். இப்படி 2 பேரும் 2 பேரோட வேலையும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதான். என்ன நீங்க ரெண்டு 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 சொல்லிட்டே இருக்கீங்க? ஆமாமா, 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதான் 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். 2 பேரும் ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணணும்னா 2 பேரும் பேலன்ஸ்டா இருக்கணும். என்ன 2 பேரும்? நீயும் நானும் தான். நீங்க பேசுறது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஹே, இதுல சிரிக்க என்ன இருக்கு? நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளோதான். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு போ, சம்பாதி, உனக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ணு, எல்லாம் உன்னோட விருப்பம்தான். நீங்க எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறீங்க. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? என்னம்மா நீ? உனக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நான் யாரு சொல்லு? ஒரு கயிறை உன் கழுத்துல கட்டிட்டுன்றதுக்காக நீ ஒண்ணு நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அதே மாதிரி நான் சுதந்திரம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல அந்த எண்ணத்தை மாத்தணும். நான் எதுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுக்கணும் சொல்லு? இதே வார்த்தையை நீ சொன்னா நீ தான் எனக்கு சுதந்திரம் கொடுக்கறேன்னு யாராவது ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும். நான் உனக்கு சுதந்திரம் எல்லாம் கொடுக்கல, உனக்கு பிடிச்சத நீ செய்யற, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் ப்ரொஃபசர் தான். இருக்கட்டும் இருக்கட்டும், ஐஸ் வச்சதெல்லாம் போதும். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ரிட்டர்ன் வரும்போது பார்த்து பத்திரமா வா. ஏதாவதுன்னா கால் பண்ணு, சரியா? சரிங்க. அது அர்ஜுன் தானே? காலேஜ் இந்த பக்கம் இருக்கு. அவளை கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் எங்க போறான்? அவளை பார்த்தா பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஆபீஸ் போற மாதிரி போறா. அதான் இருக்கும். அவ வேலைக்கு போறா, இவன் வேலைக்கு கொண்டு போய் விட போறானா? எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்போ அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா ஊர் சுத்துறானா? இவனால என் கல்யாணம் போனதோட என் வேலையும் போய் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அந்த நிலாவை நான் எப்படியாவது பழி வாங்காம விட மாட்டேன். என்ன தவிர அவ வேற எவனை கல்யாணம் பண்றான்னு நான் பாக்குறேன். அப்படி அவளை கல்யாணம் பண்ண விட்டுருவனா நானு? இருக்கட்டும், அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுதான் எனக்கு இருக்கிற அட்வான்டேஜ். நான் ஆசைப்பட்ட சத்யாவை இவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு நிச்சயம் பண்ண நிலாவோட கல்யாணத்தை நிறுத்திட்டான். டேய் அர்ஜுன், உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அவ வாயாலேயே நான் ராகுல தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க? சரி, இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துருவாங்க சார். அப்புறம் பிரசன்டேஷன் தியா மேம் பண்றேன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட 2 டேஸ் முன்னாடியே சொன்னேனே சார். சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். அவ இப்போ ப்ரிப்பேர்டா இருக்காளா? எல்லாம் ஓகேவா? அது மேம் கிட்ட நான் கேட்கல சார். என்ன பிரியங்கா நீங்க இத கூட கேட்காம என்ன பண்றீங்க? இன்னும் 2 ஹவர்ஸ்ல கிளையண்ட் வர போறாங்க. பிரசன்டேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண மாட்டீங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட், தெரியும்ல. இந்த மீட்டிங் மட்டும் ஸ்பாயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த தியாவுக்கும் இருக்கு. சார், நான் இப்பவே போய் மேம் கிட்ட கேக்குறேன் சார். இங்க பாருங்க பிரியங்கா, வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாரும் நமக்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அதுவும் இந்த பிரசன்டேஷனுக்காக தான், தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்க அதை செக் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரசன்டேஷன் ரெடி ஆயிடுச்சான்னு தெரியல. இதெல்லாம் ஒரு நாளுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணணும்.
பவர் பாயிண்ட்ல போட்டு பார்க்கணும் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரெடி பண்றது கிடையாது. இதெல்லாம் நீங்க முன்னாடியே செக் பண்ண மாட்டீங்களா? சார் அது மேம் தான் தியா மேம் பாத்துக்குவாங்கன்னு இருந்துட்டேன் சார். இங்க பாருங்க பிரியங்கா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எரர் வரதான் செய்யும். நம்ம தான் முன்னாடியே ப்ரிப்பேர்டா இருக்கணும் எல்லாத்துக்கும். சும்மா ஐ எம் த ஓனர் ஆஃப் த கம்பெனி, ஐ எம் த பார்ட்னர் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது பிரியங்கா. அவங்கள இறங்கி வேலை பார்க்க சொல்லுங்க. இந்நேரத்துக்கு அவங்க பிரசன்டேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி காட்டி இருந்திருக்கணும். என்கிட்ட இன்னும் காமிக்கவே இல்லை. பிரசன்டேஷன் ரெடி ஆச்சா, அந்த மாடல் எப்படி இருக்கு, சாம்பிள் எப்படி இருக்கு, ஏதாவது ஒண்ணு என்கிட்ட வந்து காட்டாங்களா? இன்னைக்கு வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த பிரசன்டேஷனுக்காக மட்டும்தான் வராங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது இல்ல? இல்ல சார், மேம் ரெடி பண்ணிருப்பாங்க. இன்னும் 2 ஹார்ஸ்ல மீட்டிங். மேம் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு டவுட்டா சொல்றேன். பிரசன்டேஷன்ல ஏதாவது எரர் இருக்கா, கரெக்ஷன் இருக்கான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை காமிக்கல. அப்படியே டைரக்டா பிரசன்டேஷன் பண்ணலான்னு இருக்காங்களோ? பார்ட்னர் ஆஃப் த கம்பெனினா பர்ஃபெக்ஷன் முக்கியம் பிரியங்கா. அவங்க என்கிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் பிரசன்டேஷன்ல எரர் இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்றது பெட்டர் தானே? ஒரு ட்ரையல் பார்க்கல, ஒரு ரிஹர்சல் பார்க்கல, ஒரு செக் பண்ணல, அப்படியே டைரக்டா தூக்கிட்டு போய் பிரசன்டேஷன் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அவளை ரொம்ப தான் திமிரு பிடிச்சு போயிருக்கா. சார் சார் கோவப்படாதீங்க சார், நான் போய் மேம் கிட்ட கேக்குறேன். இருங்க, நானே போய் கேட்டுட்டு வரேன் என்னத்தை பண்ணி வச்சிருக்காளோ. சார் வேற ரொம்ப கோவமா போறாரு. அவர் சொல்றதும் கரெக்ட் தான். கிளைண்ட்ஸ் இந்த பிரசன்டேஷனுக்காக தான் வராங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு 2 பேரை செக் பண்றது தப்பு இல்லை. மேடம் ஒருத்தர் மட்டும் பார்த்து அவங்களுக்கே தெரியாம ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா பிரச்சனை தானே. ச்சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நேத்தே மேம் கிட்ட கேட்டு இருக்கணும். எதையுமே கேட்காம விட்டுட்டேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சார் வேற கோவமா போறாரு. மேம பிடிச்சி திட்ட போறாரு. ஷோ, ஏய் பிரசன்டேஷன். என்னாச்சு இவருக்கு? என்னமோ கேட்டாரு, திரும்பி பார்க்கும்போது சோகமா போறாரு. என்ன கேட்க வந்தாரு? நான் வேற சரியா காதுல வாங்கலையே. எதுக்கு வந்தாருன்னு தெரியல. உள்ள வரும்போதே என்னமோ சொல்லிக்கிட்டே வந்தாரு. என்ன சொன்னாரு? மேம் சாரி மேம், என்னோட தப்பு தான். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? இல்ல மேம், சார் வந்து உங்ககிட்ட கோவமா பேசுனதுக்கு நான் தான் காரணம். கோவமா பேசினாரா? என்ன பிரியங்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன மேம், எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சார் என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டு பேசினாரு. அதே கோவத்தோட தான் இங்க வந்தாரு. ஆனா மேடம் முகத்துல எந்த ஒரு இதுவும் தெரியலையே. என்ன பிரியங்கா? அது இல்ல மேம், இன்னும் 2 ஹார்ஸ்ல கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. பிரசன்டேஷன் எல்லாம் ஓகேவான்னு சார் கேட்டாரு. பிரசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதெல்லாம் ஓகே மேம். நீங்க கரெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு சார் கிட்ட காட்டலன்னு கோவப்பட்டாரு. அதுவா பிரியங்கா, எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, ப்ரிப்பேர் பண்ண லேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பார்த்து எரர் ஏதாவது இருந்தால் செக் பண்ணி சொல்லுவாரா? நான் பேசினாதான் அவர் பேசவே மாட்டாரு. என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாரு. நானாக போய் பேசினாலும் அவர் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். மேடம், நான் சார்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் மேம். நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன்.
ஆல்ரெடி பென்ட்ரைவில் காப்பி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை அவர்கிட்ட காமிச்சு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 hours இருக்குல்ல, 1 hourக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே மேம், நான் சார் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். ஆதி, ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பென்ட்ரைவில் காப்பி பண்ணி பிரியங்கா கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி சொல்கிறீங்களா? இன்னும் 2 hours டைம் இருக்குல்ல, நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நான் 1 hourல எல்லாம் கரெக்ஷன் பண்ணிடுவேன். ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப நேரம் நிற்கணும், உன்னால முடியுமா? ஏன், எனக்கு என்ன, நான் இப்போ பிரியங்கா ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் உட்காந்து இந்த ஃப்ரூட் சலாடை சாப்பிடு. இல்லை, இப்போதான் ஜூஸ் குடிச்சேன், வேண்டாம். இல்லை, நீ உட்காந்து இந்த ஃப்ரூட் சலாடை சாப்பிடு. ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப நேரம் நிற்கணும், உடம்புல எனர்ஜி வேணும். உட்காரு ஒரு நிமிஷம். இவ்வளோவா? இவ்வளோலாம் சாப்பிட என் வயிற்றுல இடம் இல்லை. ஹே, சாப்பிடு, அதெல்லாம் இடம் இருக்கும். இப்போ நீ 2 பேருக்காக சாப்பிடணும், அதனால இது எல்லாத்தையும் சாப்பிடு. ஏன் ஆதி, இப்போ நீங்கள் காட்டுற பாசம் அக்கறை எல்லாம் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இல்லை, அதுக்கப்புறம் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவீங்கல்ல? உங்கள் குழந்தைய நான் சுமக்கிறேன்றதுனால தானே நீங்கள் இவ்வளோ அக்கறை காட்டுறீங்க என் மேலே. அப்போ என் மேலே உங்களுக்கு எந்த பாசமும் இல்லைல்ல? நான் என் தப்பை உணர்ந்துட்டேன், அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனால் என்னை மன்னிக்க உங்களுக்கு மனசு வரல. ஏன் ஆதி? இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க போறீங்க? நான் தான் பண்ணினது தப்புன்னு ஒத்துக்கிட்டேனே, அதுக்கப்புறமும் நீங்கள் இதே மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காதி? நானும் உங்களை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டீங்க. ஹே, அழாம அதை சாப்பிடு. இப்போ கூட நான் அழுதா உங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் தானே என்ன அழுவேனான்னு சொல்றீங்க? மற்றபடி நான் அழுதா உங்களுக்கு என்ன, அப்படிதானே ஆதி? அப்படிலாம் இல்லை, அழாத. என் பழைய ஆதி என்கிட்ட எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதா? இப்போ நீங்க என்கிட்ட பேசுறீங்க, அவ்வளோதான். அதுவும் எனக்காக இல்லை, என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காக. அவனும் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்கல்ல? அவ்வளோ வேண்டாதவள் ஆயிட்டேன் நான். ஹே, அழாத. நீ அழுதா குழந்தையும் அழுவும். அதுக்காக தான் என்ன அழவேனான்னு சொல்றீங்க? அழலை, என் வயிற்றுல வளர உங்க குழந்தைக்காக நான் அழாமல்ல. அது என் குழந்தைக்காக நான் அழாம இருக்கேன். சரி, சாப்பிடு. கடைசி வரைக்கும் என்னோட ஃபீலிங்ஸே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? உங்க காரியத்திலே குறியா இருக்கீங்க. இப்போ என்ன, இந்த பிளேட் ஃபுல்லா இருக்கிற ஃப்ரூட்ஸை நான் சாப்பிடணும், அவ்வளோதானே? சாப்பிடுறேன். உங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, என் உயிரே போனாலும் சரி, நான் செத்தாவது உங்க குழந்தைய நல்லபடியாக கொடுப்பேன், பயப்படாதீங்க. சாப்பிட்டு ரெடியாயிரு, நான் போய் ப்ரெசன்டேஷன் செக் பண்ணுறேன். 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கோ. கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு 15 minutesக்கு முன்னாடி நீ அங்கே வந்தால் போதும். மற்ற எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம். எல்லாத்துலேயும் உங்கள் அளவுக்கு பிடிவாதம் யாருக்கும் இருக்காது. பிஸ்னஸ்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, இந்த அளவுக்கு பிடிவாதம் இருக்கிற ஒரு ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன். மன்னிச்சிருங்கன்னு தினமும் கேட்டால் கூட உங்கள் மனசு என்னை மன்னிக்க மாட்டேங்குதுல்ல? நான் எவ்வளோ அழுதும் என் கண்ணீருக்கு நீங்கள் இறங்கலை. அப்போ கூட உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் என்னை அழ வேண்டாம்னு சொல்கிறீங்க. உங்கள் குழந்தைக்காக தான் என்ன நீங்கள் கேர் பண்ணுறீங்க. நாளைக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான்லாம் உங்களுக்கு ஒரு ஆளாகவே தெரிய மாட்டேன்.